கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனது மகள் வந்து ஒரு வருஷமாக அலர்ஜியில் ரொம்ப கஷ்டப்பட்டா. மூஞ்சில் வந்து ரொம்ப எரியுதும்பா. ஆனால் நாங்கள் 2-3 ஸ்கின் டாக்டர்கிட்ட போனோம். ஆனால் அவளுக்கு சரியாகலை. இங்கே வந்து நாங்கள் ப்ரேயர் பண்ண ஐயாக்கிட்ட வந்து அவளுக்கு அதோட சரியாயிட்டு. எனக்கு வந்து போன மாதத்துக்கு முந்தின மாதம் வந்து ஐயாக்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ண வந்திருந்தோம். ப்ரேயர் பண்ண வரும்போது ஜோமினி விட்டாங்க. ஜோமினி கொஞ்சம் தள்ளி போயிட்டேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு இந்த மூக்குக்காக ஜோம் பண்ணி விட்டாங்க. எதுக்கு ஜோம் பண்ணுறாங்கன்னு நான் வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு மூக்குக்கு ஜோம் பண்ணி விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு வாரம் கழித்து நான் வந்து கடைக்கு போயிருந்தேன். கடைக்கு போனாப்புல காலுக்கு கீழே வந்து கயிறு கிடந்திருக்கு. கயிறு கிடந்ததை வந்து நான் பார்க்காம எழுந்துட்டு தெத்தி 2 காலம் இறுக பிடிச்சிச்சு. அந்த கயிறு அப்படியே மூஞ்சி குப்புற விழுந்து அந்த மூக்கில் அப்படி விழுந்ததுலேயே ஃபஸ்ட்டு மூக்கில் தான் அடிபட்டுச்சு. இப்போவே விழுந்ததும் நினச்சேன், எஸ்ஸப்பா ஐயா எனக்காக இந்த மூக்குக்காக ப்ரேயர் பண்ணி விட்டாங்க. ஆனால் இந்த மூக்கில் எனக்கு அடிபட்டு எந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னுட்டு நான் அந்த இடத்துல அப்படியே விழுந்த இடத்துல நான் ஜோம்னிட்டு எலும்புனா என் மூக்கிலேருந்து பயங்கர ரத்தம்னா அவ்வளோ ரத்தம். ஆனால் நான் என் மூக்கில் ஏதாவது ஃப்ராக்சர் ஆகியிருக்கோம் அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சி அழுதாங்க. ஆனால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டலில் எக்ஸ்ரே எடுத்த உடனே பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸ்ரே எடுத்ததில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து சின்ன வயசுல அடிபட்டு 2 கண் பார்வையும் இல்லாமல் தான் இருந்தேன். இடையில ஆப்ரேஷன் செய்து எனக்கு பார்வை வந்து திருமணம்லாம் பண்ணாங்க. நவம்பர் 20ஆம் தேதி எனக்கு ஜுரம், அதிகமான ஜுரம். விடையால் ஏஞ்சா 2 பார்வை எனக்கு இல்லை, சுத்தமாகவே இல்லை. உடனே ஆஸ்பத்திரியில் எங்கள் பையன் நைட்டு அட்மிட் பண்ணான். அங்கே நாங்கள் தொடர்ந்து ஜப கோபுரத்துக்கு ஜபம் பண்ணுவோம். ஐயா ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆண்டவரே இவங்களுக்காக இல்லையா எனக்காக இவங்களுக்கு இறங்க ஆண்டவரே அப்படின்னு ஒவ்வொரு சாட்சியிலும் சொல்லுவார். அதை வச்சு என் பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஆண்டவரே இறங்கணும், எனக்கு பார்வை கொடுக்கணும் அப்படின்னு ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் ஆப்ரேஷன் இல்லாமல் எனக்கு பார்வை கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற பரலோகம் கொடுக்கிற மங்கள வார்த்தை என்ன வார்த்தையை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. தேவ சமூகத்திலே நான் கண்ணீரோடு ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த அந்த மங்கள வார்த்தையை இப்பொழுது எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் நம்மை சிருஷ்டிக்கிறவர் மாத்திரம் அல்ல, நம்மை இந்த பூமியிலே உருவாக்குகிறவருமாய் இருக்கிறார். சிருஷ்டித்து விட்டு அப்படியே நீ பிழைத்துக்கொள் என்று ஆண்டவர் உன்னை அம்போன்னு விடுகிறவர் அல்ல, உன்னை உருவாக்குகிறவர். உன்னை ஒரு நல்ல டீச்சராக உருவாக்குவார், உன்னை ஒரு நல்ல அட்வொகேட்டாக உருவாக்குவார், உன்னை ஒரு நீதிபதியாக உருவாக்குவார், உன்னை ஒரு நல்ல நியாயாதிபதியாக உருவாக்குவார், உன்னை ஒரு சயின்டிஸ்டாக உருவாக்குவார், உன்னை ஒரு ஊழியக்காரனாக உருவாக்குவார்.
உன்னை ஒரு நல்ல படை தளபதியாக உருவாக்குவார். உன்னை ஒரு பிரசித்தி பெற்ற அரசியல் பிரமுகராக உன்னை உருவாக்குவார். இந்த உலகத்திலே ஜெனிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஒரு முன் நோக்கத்தோடு கூட ஜெனிப்பிக்கிறவர். அவர்கள் ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவர் சில திட்டங்களை வைத்திருக்கிறார். சில பிள்ளைகளிடத்தில் உன்னுடைய எதிர்கால திட்டம் என்ன என்று கேட்கும் பொழுது அநேக பிள்ளைகள் சொல்வார்கள், ஐ வாண்ட் டு பிகம் அஸ் எ டீச்சர். சிலர் சொல்லுவாங்க, ஐ வாண்ட் டு பிகம் அஸ் எ டாக்டர். சிலர் சொல்லுவாங்க, ஐ வாண்ட் டு பிகம் அஸ் எ சயின்டிஸ்ட். இப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு கனவு அவர்களுக்கு இருக்கும். அதை யார் உருவாக்கி கொடுப்பார்களாம்? ஆண்டவர் தான் அதை உருவாக்கி கொடுக்க முடியும். அந்த பிள்ளைகளுடைய திட்டங்களை ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகள் மேல் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்களை அவர்களுக்கு செயல்படுத்தி கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். எனவே தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. நம்மை உருவாக்குகிற ஆண்டவர். இன்றைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள், நான் +2 படிக்கிறேன், அதுக்கு பிறகு நான் என்ன ஆகணும்னு எனக்கே இருதயத்தில் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறேன். எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை, ஆனால் எனக்கு மார்க்கு கிடைக்குமா தெரியாது. எனக்கு ஒரு பெரிய அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசை, மார்க்கு கிடைக்குமா தெரியாது. எனக்கு ஒரு பெரிய IAS அதிகாரி ஆகணும்னு ஆசை, அதுக்கெல்லாம் கனவு நிறைவேறுமா? எனக்கு ஒரு நல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா நான் CA முடிக்கணும்னு நினைக்கிறேன், நிறைவேறுமா என்றெல்லாம் நினைத்து கேள்விக்குறியோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆசையை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவரே, நான் ஒரு நல்ல சயின்டிஸ்டாக உருவாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே, நான் ஒரு நல்ல ஜட்ஜாக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் ஒரு நல்ல ஊழியக்காரனாக பிரசித்தி பெற்ற ஒரு தீர்க்கதரிசியாக நான் வாழ வேண்டும். அநேகருக்கு நான் கை வைத்து ஆசீர்வதித்து அவர்களுக்கு சுகம் கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன் என்றெல்லாம் நீங்கள் இருதயத்திலே அநேக ஏக்கங்களோடு வந்திருக்கலாம். ஒரு நல்ல எதிர்காலம், ஒரு பிரைட்ஃபுல் ஃபியூச்சரை எதிர்பார்த்து, ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை எதிர்பார்த்து நீங்கள் வந்திருக்கலாம். அந்த பிரகாசமான எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். எனவே தான் இந்த வசனம் உன்னை உருவாக்குகிற கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உண்டாக்குகிறவர் மாத்திரமல்ல, உருவாக்குகிறவர். சிருஷ்டிகர் மாத்திரமல்ல, உன்னை ஒரு அழகான குயவனுடைய கையிலே கொடுக்கப்பட்ட களிமண்ணை போல உன்னை நீ ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை அழகாக உருவாக்குவார், வனைந்து கொள்ளுவார். உன்னுடைய திட்டங்கள் நிறைவேறும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களையும் திட்டங்களையும் உனக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்க, உருவாக்கி கொடுக்க உன்மேல் ஞாபகமாய் வந்திருக்கிறேன். நீ ஏற்கனவே விண்ணப்பித்திருக்கிறாய், உன்மேல் நான் ஞாபகமாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவானதாய் முடியாமல் சமாதானத்திற்கும் நன்மைக்கு ஏதுவானதாய் முடியும். கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அது உனக்கு நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டம் அல்ல. கேடு விளைவிக்கிறதற்கான திட்டங்களை கொண்டு வருகிறவன் பிசாசானவன். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல் வாழ்வின் திட்டங்களை கொண்டு வருகிறவர். அவர் நன்மை செய்கிறவராய் இந்த பூமியிலே சுற்றி திரிந்தார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாராவது ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணியிருப்பாரா என்று நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் எல்லாரும் அவரால் பிரயோஜனம் தான் பட்டிருக்கிறார்கள். கெடுதல் ஒன்றுமே அவர்கள் அனுபவிக்கவில்லை. அந்த இயேசு சொல்லுகிறார், உங்களுக்காக நான் நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தும்படிக்கு உங்களை பெயர் சொல்லி அழைத்து நான் அறிந்திருக்கிறேன். உங்களை என் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய தாய் தகப்பன் ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த பெயர் தாய் தகப்பன் தானாக வைத்த பெயர் அல்ல, பரலோகம் முன்குறித்து உங்கள் தாய் தகப்பனுடைய இருதயத்தில் பேசி அந்த பெயர் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது தான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களை உருவாக்குகிற கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் என்னவாக மாற வேண்டும் என்ற ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டத்திற்கு இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்பு தாய் மரியாள், ஆண்டவரே, இதோ உம்முடைய அடிமை, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆகட்டும் என்று தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்தது போல நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதன் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன். உன்னை உருவாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறேன்.
நீ சிக்கி இருக்கிற பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டுக் கொள்ளுவேன். நீ சிக்கி இருக்கிற கடனிலிருந்து உன்னை நான் மீட்டுக் கொள்ளுவேன். நீ சிக்கி இருக்கிற கோர்ட்டு கேஸிலிருந்து உன்னை நான் மீட்டுக் கொள்ளுவேன். நீ சிக்கி இருக்கிற தேவையில்லாத தொடர்பு, அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய், ஆனாலும் வர முடியவில்லையே என்று கண்ணீரோடு நிற்கிற உன்னை அந்த தேவையில்லாத தொடர்பில் இருந்தும் நான் உன்னை விடுதலையாக்குவேன். என் அன்பு சகோதரனை சகோதரியே, பயப்படாதீங்க. எதில் நீங்கள் சிக்கி இருந்தாலும் உன்னை மீட்டுக் கொள்ளுகிற ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ என்னுடையவள் என்று ஆண்டவர் உங்களை குறித்து உரிமை பாராட்டுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று சொன்ன ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ என்னுடையவள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன் பிரச்சனை எல்லாம் இன்னிலிருந்து என் பிரச்சனை மகளேன்னு ஆண்டவர் சொல்றார். உன் வழக்குகள் எல்லாம் இன்னிலிருந்து என்னுடைய வழக்குகள். நீ இருக்கிற நிலைமையில உன்னுடைய வழக்குகள் எல்லாவற்றையும் இன்னைக்கு நான் டேக் ஓவர் பண்ணி உனக்கு நியாயம் செய்ய தீர்மானித்திருக்கிறேன். உங்க வக்கீல் சொல்லியிருக்கலாம், உனக்கு நியாயம் கிடைக்காதம்மா, நீ கண்டிப்பா இந்த கேஸ்ல தோத்து போயிடுவ, இந்த சொத்து உன் கையை விட்டு போயிட. நோ நோ நோ, ஆண்டவர் மீட்டு தருவான். என் ஆண்டவரை நம்புங்கள். நியாயாதிபதிகளுடைய இருதயத்தை திருப்புகிற ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், யார் யார் சொத்து கேஸ்ல இந்த சொத்து என் கை விட்டு பறி போய் விடுமோ, என் பிள்ளை என்னை விட்டு பறி போய் விடுவானோ, என் புருஷன் பறி போயிடுவாரோ, நோ நோ நோ, ஆண்டவர் அவர்களை மீட்டு உன் கையில கொடுப்பார். நான் அவனை மீட்டு கொண்டேன். மீட்க முடியாதவைகளை மீட்டு கொடுப்பதற்கு, எதெல்லாம் நீ மீட்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ அவை எல்லாவற்றையும் மீட்டு உன் கையில ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. அதுக்காக தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எலிசா தீர்க்கதரிசியுடைய காலங்கள்ல ஒரு தீர்க்கதரிசி மரவெட்டி கொண்டிருக்கும் பொழுது இரவல் கோடாரி யோர்தான் நதிக்கு உள்ள விழுந்துச்சு. ஆனா அவன் அழுதான். அப்பொழுது அந்த யோர்தான் நதிக்குள்ள விழுந்த இரும்பு கோடாரிய ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக மிதக்க பண்ணினார். எதெல்லாம் மூழ்கி கிடக்கிறதோ எல்லாம் மிதந்து நீ மீட்டுக் கொள்ளுவாய். மூழ்கி கிடக்கிற உன்னுடைய நகை, பேங்க்ல மீட்க முடியாத உன்னுடைய நகை ஆண்டவர் மீட்டு தருவார். பைனான்சியரிடமிருந்து மீட்க முடியாத உன்னுடைய சொத்து, உன்னுடைய வீடு ஆண்டவர் மீட்டு தருவார். நான் மீட்டுக் கொண்டேன். ஏன்னா நீ என்னுடையவள். என் பிள்ளையுடையதை நான் மீட்டு கொடுத்தே ஆகணும். நான் உனக்கு தகப்பன், நான் பரலோகத்தின் தேவனாய் இருக்கிறேன். அதை மீட்டு கொடுக்க உனக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். மீட்டு தருவேன். இதெல்லாம் மூழ்கி போச்சோ, குடிமூழ்கி போச்சே, இதுக்கு மேல வராதே என்று கதறி கொண்டிருக்கிற பிள்ளையே, ஒன்னும் குடிமூழ்கி போகவில்லை. நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். பிள்ளை மரணத்தின் பாதாளத்தில் கிடக்கிறனா, இந்த வியாதியிலிருந்து என் பிள்ளையை மீட்க முடியாது, மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லிவிட்டார்களே, என் பிள்ளை சின்ன பிள்ளை, அவனை எப்படி நான் பலி கொடுப்பேன்? என் பிள்ளையை எப்படி நான் சாக கொடுப்பேன்? என் பிள்ளையை நாங்கள் சாக கொடுப்பதில்லை என்று கண்ணீரோடு வந்திருக்கிறாயா மகனே, மகளே? என் இயேசு சொல்லுகிறார், உன் பிள்ளையை சாவின் பள்ளத்தாக்கில் இருந்து மீட்டு உன் கையில ஜீவனோடு கொடுப்பேன். பலன் உள்ளவங்களுக்குனாலும் பலனே இல்லாதவர்களுக்குனாலும் உதவி செய்வது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். இனி என்ன நடக்கும்? ஆண்டவர் உங்கள் உருவாக்கினதற்கு பிறகு உங்களை பெயர் சொல்லி அழைத்து பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கண்ணீரிலிருந்து, வியாதியிலிருந்து, ஆபத்திலிருந்து, குகையிலிருந்து, வியாதியிலிருந்து மீட்டதற்கு பிறகு இனி என்ன நடக்கும்? இனி நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அந்த ஆறுகள் உன்மேல புரளாது. இவ்வளவு நாளும் நீ தண்ணி போன்ற சோதனை, யோர்தானில் பிரவாகித்து வருகிற வெள்ளம் போன்ற பிரச்சனை, ஒரு பிரச்சனையில ஒன்று முடிச்சு தலையை மீட்டு வெளியே கொண்டு வர்றதுக்குள்ளால
எப்படி அலை அலையா நதியில அப்படியே அலைகள் மோதி அடிக்கும், கடலிலே அலைகள் மோதி அடிக்கும், அதே போல ஒரு அலையில முங்கி வெளியே எழும்புறதுக்குள்ளால் அடுத்த அலை வந்து என்னை அழுத்துகிறது என்று கண்ணீரோடு வந்திருக்கிறாயா? என் ஆண்டவர் சொல்லுகிறான், இனி நீ ஆறுகளை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகளுக்கும் நதிகளுக்கும் அலைகளுக்கும் கடலுக்கும் கட்டளை போடுகிற ஆண்டவர் நான் உன்கூட இருப்பேன். அந்த ஆறுகள் மத்தியில அந்த தண்ணி ஓமையில புரண்டு உன்னை அழித்து விடாதபடிக்கு அந்த ஆறுகளின் மத்தியிலே, சோதனைகள் மத்தியிலே, அந்த பெருவெள்ளத்தின் மத்தியிலே நான் உன்னை கைதூக்கி விடுகிறத இனி நீ பார்க்க போகிறாய். ஆண்டவர் வாங்கூட இருக்கிறத முகமுகமா பார்ப்பாங்க. எல்லாம் சொல்லுவாங்க, இதுல அவன் அழிஞ்சான்னு நினைச்சேன், இவன் கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன், அவன் எப்படி எழும்பி வந்தா எங்களால புரிந்து கொள்ள முடியவில்லையே. எல்லாரும் சொல்லுகிறதை உன் செவிகள் கேட்கும். படுக்கையில விழுந்த இவன் இனி எழுந்திருப்பதில்லை என்று ஜனங்கள் சொல்லி இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் எழுந்திருக்க பண்ணுவார். வியாதி என்கிற ஆறை நீ கடந்து வருவாய், அந்த நதியை கடந்து வருவாய், அந்த மரணத்தின் பள்ளத்தாக்கை கடந்து நீ வருவாய். கடனில் விழுந்த இவன் இனி மீண்டு வருவதில்லை. இவன் கதை இந்த கடனோட முடிஞ்சிருச்சு. இவன் எழும்ப முடியாது, இவன் தலை நிமிர முடியாது, இவன் குடும்பம் இனி முன்னேற முடியாது, எல்லாம் முடிந்தது என்று எல்லாரும் சொன்னார்களா? நீ கவலைப்படாதே மகளே, என்னுடையவள், நீ என்னுடையவன் என்று சொன்ன ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அழிய விட மாட்டேன், உன்னை அழிக்க விட மாட்டேன், அழிக்கிற பிசாசுடைய கரத்திலிருந்து உன்னை பிடுங்கி கொண்டு வருவேன். ஆண்டவர் சொல்ல, அழிவிற்காக உன்னை நான் கொண்டு வரவில்லை, ஆக்கத்திற்காக உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். உனக்கு மறுவாழ்வு கொடுப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறேன். உன்னை மீட்டுக் கொள்வதற்காக உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். உனக்கு வாழ்வு கொடுக்க, புதிய திட்டங்களை கொடுக்க உன்னை நான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன் மகளே. இனி ஆறுகளை கடக்கும் பொழுது தைரியமா நீங்க கடக்கலாம். சோதனைகள் வரும் பொழுது இதை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். பிசாசே, இந்த சோதனையை கண்டு நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நான் ஆண்டவருடைய துணையோடு வருகிறேன். ஆண்டவர் என் கூட வரார். ஏன்னா ஆறுகளை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். அன்றைக்கு யோசுவா அவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்களை அழைத்து கொண்டு யோர்தானை கடந்து போக வேண்டும். யோர்தானிலே பிரவாகித்து வருகிற பெருவெள்ளம் அப்படியே மோதி கொண்டு வருகிறது. அதன் மத்தியிலே யோசுவா ஒரு காரியத்தை சொன்னான், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். அப்படியே அந்த ஆசாரியர்கள் யோர்தானிலே காலடி எடுத்து வைத்த பொழுது யோர்தான் நதி பின்னிட்டு போனது. இஸ்ரவேல் ஜனங்கள் வட்டாந்தரையில நடக்கிறது போல யோர்தானை கடந்து போனார்கள். நதிகளை கடக்கும் பொழுது, ஆறுகளை கடக்கும் பொழுது நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய மூதாதையர்கள் செங்கடலை கடக்கும் பொழுது கடலை பிறந்து வழிவிடவில்லையா? யோர்தானை பிளந்து வழிவிடவில்லையா? விசுவாசம் இல்லாமல் சந்ததியாய் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தை இன்றைக்கு வளர்த்துக் கொள்ளுங்கள். நதிகளை கடக்கும் பொழுது ஆண்டவர் உங்க கூட இருப்பார். நீங்க அதுல கால் வச்சா போதும், கால் ஊன்றினா போதும், தண்ணி ரெண்டாக பிரிந்து ஓடும், உங்களுக்கு வழி திறக்கும். எதுக்கெல்லாம் வழி பிறக்கலன்னு வந்திருக்கிறீங்களோ, எனக்கு ஒரு வருமானத்திற்கு வழி பிறக்கல, வேலைக்கு வழி பிறக்கல, திருமணத்துக்கு வழி பிறக்கல, கர்ப்பத்துக்கு வழி பிறக்கல, ஊழியத்திற்கு வழி பிறக்கல, பிறக்கல 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 என்று வந்திருக்கிற பிள்ளைகளே, இதோ வழி பிறந்து விட்டது. கானான் வழி திறந்து விட்டது. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை இனி ஒருவனும் மூட முடியாது. பாதாளத்தின் திறவுகோல்கள் ஆண்டவர் திறந்த இந்த வாசலை மூட முடியாது. உன் கண்ணீர் ஆண்டவருக்கு தெரியும், உன் மனவேதனை ஆண்டவருக்கு புரிந்து கொள்ள. யார் உன்னுடைய இருதயத்தின் வேதனைகளை புரிந்து கொள்ளுகிறார்களோ இல்லை. உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் ஆகிய ஆண்டவருக்கு உன் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும். உணர்வு உச்சிகளை மதிக்கிற ஆண்டவர் சொல்றார், பயப்படாம இனி நீ ஆறுகளை கடக்கலாம், நான் உன் கூட இருப்பேன், அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. அடுத்து சொல்லுகிறார், ஆண்டவரால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இனி நீ அக்கினியிலே நடந்தாலும் வேகாதிருப்பாய், அந்த அக்கினி உண்மையில் பச்சாது. காரணம், உலக அக்கினிகளை அவித்து போடுகிற அபிஷேக அக்கினியை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவர் மேல போடுகிறார். இப்பொழுது பரலோகத்திலிருந்து எலியாவின் நாட்களில் இறங்கின ஒரு பெரிய அக்கினி ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருகிறது.
கரங்களை தட்டி அந்த அக்கினி அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்க. அந்த அக்கினி உங்களை எந்த உலக அக்கினியும் சுட்டரிக்காதபடி உங்களுக்குள்ள வல்லமையை இறங்க பண்ணும். அந்த அக்கினி இந்த உலக அக்கினிகளை எல்லாம் அவித்து போடுகிற அக்கினி. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர். இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின் படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தார். மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தார். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவளை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்ப்பீராக. நியாயமான விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள
செல்போன் எண்கள் 7299947999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytools@gmail.com. வெப்சைட் www.exodusholytools.com. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.